தன்னைத்தான் புகழ்ந்து யாரும் தங்களை நிலைநிறுத்த முடியாது. காலம் அங்கீகரிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பாரதி காலத்திலே பாரதிக்கு நூல் போடுகிற வசதி இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதையும் உலகம் தேடி தேடி எடுக்கிறது. 125 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய தந்தையை என்மேல் அதிக அக்கறை கொண்டு வாழுகிற எனக்கு தெரியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கிற கம்பனை எவனும் பெயர் சொல்லுகிறான். தமிழனாக பிறந்த எவனிடமும் கேட்டாலும் கம்பனை தெரியுமா? ஓ தெரியுமே, என்ன பண்ணினான்? ராமாயணம் பாடினான். எவனும் சொல்லுகிறான். கம்பனுக்கு ஏன் விழா என்று கேட்டால், காலத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புலவன் என்பதற்காகத்தான் கம்பனுக்கு விழா. நம்முடைய இனத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொல்கிறேன். நம்மை விட 1000 மடங்கு பொருளாதார வசதி பெற்ற, 1000 மடங்கு நவீன வசதிகள் பெற்ற எத்தனையோ நாட்டிலே காலத்தால் அழியாத ஒரு இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஒரு புலவன் இல்லையே என்று அவர்கள் எல்லாம் தவம் கிடக்கிறார்கள். ஒரு புலவன் கிடைக்க மாட்டானா என்று தவம் கிடைக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு காலத்தால் அழிக்க முடியாத புலவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியல் முடியாது. பாரதிக்கு அப்புறமும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் தமிழினத்தினுடைய தனிச்சிறப்பு. காலத்தால் அழியாதது என்றால் என்ன என்றால், நான் சொல்வதுண்டு, காலம் என்பது ஒரு சடம், அதற்கு அறிவில்லை, அது ஒரு சடப்பொருள். ஆனால் அந்த சடத்தினுடைய அங்கீகாரம் என்பது ஒரு பெரிய விஷயம். காலம் கடந்து நிலைத்தல் என்பது நம்முடைய தனி முயற்சியிலே இருப்பதாக நாம் சில பேர் நினைத்துக் கொள்கிறோம். என்னுடைய புகழை, என்னுடைய பெயரை நானே நிலைநிறுத்திவிட்டு போகலாம் என்று நினைக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு மேடையிலும் அப்படி பல பேர் ஏறத் தொடங்கி விட்டார்கள். ஒரு காலத்திலே ஒருவர் தன் புகழை தான் சொல்வது என்பது தற்கொலைக்கு சமமானது என்று கருதினார்கள். தற்கொலைக்கு சமமானது என்று கருதினார்கள். முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, மகாபாரதத்திலே ஒரு செய்தி சொல்வார்கள். அர்ச்சுனனுக்கு ஒரு சபதம், காண்டீபத்தை யாராவது இழிவுபடுத்தி விட்டால் அவர்களை கொன்று விடுவேன் என்று அவனுக்கு ஒரு சபதம். அந்த சபதம் விட்டிருந்தான். ஒரு முறை தர்மனே அந்த காண்டீபத்தை இழிவுபடுத்தி பேசிவிடுகிறான். அப்போ என்ன செய்வதென்று தெரியாத நிலை. அப்படி நான் காண்டீபத்தை இழிவுபடுத்தியவனை கொல்ல முடியாத நிலை வருமானால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்பது அவனுடைய அடுத்த முடிவு. தருமனே காண்டீபத்தை இழிவுபடுத்தி விடுகிறான். போர் தொடங்குகிற நேரம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் குழம்புகிறார்கள். அர்ச்சுனன் சொல்லுகிறான், அண்ணனை நான் கொல்ல முடியாது, ஆகவே நான் தற்கொலை செய்ய போகிறேன். சத்தியத்தை நான் மீற முடியாது, அது அந்த காலம். நான் சத்தியத்தை மீற முடியாது, ஆகவே அண்ணனை கொல்ல வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும். அண்ணனை கொல்ல எனக்கு ஒரு காலமும் மனம் துணியாது, ஆகவே நான் சாகப் போகிறேன் என்கிறான் அர்ச்சுனன். எல்லோரும் பதறுகிறார்கள். அர்ச்சுனா, நீ இறந்தால் என்ன கதி? மற்ற சகோதரர்களும் இறந்து போய் விடுவார்களே, அந்த எண்ணத்தை விட்டுவிடு என்று எல்லாரும் சமாதானம் சொல்ல அர்ச்சுனன் சமாதானப்படாமல் இருக்கிறான். அந்த நேரத்திலே கண்ண பரமாத்மா வருகிறார். வந்த கண்ண பரமாத்மா என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நடந்ததை சொல்கிறார்கள். அர்ச்சுனன் இப்படி சொல்லுகிறான், தான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிறான். கண்ண பரமாத்மா சொன்னார், அப்படியா அர்ச்சுனா, இங்கே வா, இந்த மேடையில் ஏறி நில். கண்ணன் சொன்னதை மீறவும் முடியவில்லை. கண்ணா, விளையாடுகிற நேரம் இதுவா? விளையாட்டு இல்லையப்பா, ஏறி நில். அர்ச்சுனன் ஒரு பக்கத்தில் இருந்த மேடையில் ஏறி நின்றான். உன்னை பற்றி புகழ்ச்சியாக நீயே சில வார்த்தைகள் சொல்லிக்கொள் என்றான் கண்ணன். என்னது, என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்வதா? ஒரு காலமும் அது முடியாது என்றான் அர்ச்சுனன். இல்லை, நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணன் உத்தரவிடுகிறேன். உன்னுடைய பெருமைகளை, உன்னுடைய புகழை நீயே சொல்லிக்கொள் என்றான். கண்ணனுடைய வார்த்தையை மீற முடியாமல் அர்ச்சுனன் தன்னுடைய புகழை, தன்னுடைய பெருமைகளை, நான் அது செய்தேன் இது செய்தேன் என்று அந்த மேடையிலே பெருமையை சொல்லிக் கொண்டான். சரி, விஷயம் முடிந்தது. அவரவர் வேலையை பாருங்கள் என்றார் கண்ணன். அர்ச்சுனனுக்கு ஆச்சரியம். கண்ணா, நான் என்ன சொல்கிறேன்? என்ன விளையாடுகிறாய்? அண்ணன் நான் காண்டீபனை இழிவுபடுத்தி விட்டான், நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நீ மேடையிலே ஏற சொன்னாய், தற்புகழ் செய்ய சொன்னாய், பிறகு எல்லாரும் போங்கள் என்கிறாயே, என்ன என்று கேட்டவுடனே கண்ணன் சொன்னான், மேடையில் ஏறி நீயே உன்னை புகழ்ந்து கொண்டாய் அல்லவா, தற்கொலை முடிந்து விட்டது, போ என்றான். இப்படி ஒரு கதை இருக்கிறது. நான் சொல்வதுண்டு, தன்னைத்தான் புகழ்ந்து யாரும் தங்களை நிலைநிறுத்த முடியாது. காலம் அங்கீகரிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். காலம் அங்கீகரித்தாலே ஒழிய யாரும் நிலைத்து நிற்க முடியாது. பாரதி காலத்திலே எங்களைப் போல வசதி பாரதிக்கு இருந்ததா?
இன்றைக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ புஸ்தகங்கள் போடுகிறோம், அந்த புஸ்தகங்களுக்கு தடித்த மட்டை போடுகிறோம், அதற்கு மேலே லெமினேஷன் பண்ணுகிறோம். இதெல்லாம் 20 வருஷம் பழுதாகாது, 50 வருஷம் பழுதாகாது என்று சொல்லித் தருகிறார்கள். ஆனால் 10 வருஷம் கூட அந்த நூல் நிற்பதில்லை. நூல் போட்டவர் மண்டையை போட்டு விட்டால் அந்த வீட்டுக்காரனே அந்த இதை எடுத்து பத்திரிகைக்கு நிறுத்தி வித்துடுறான். புஸ்தகம் நிற்க முடியதில்லை. வெறுமனே அதை பலப்படுத்தி நம்முடைய புகழாலே அவை நிறுத்த முடியாது. காலம் அங்கீகரித்தாக வேண்டும். பாரதி காலத்திலே பாரதிக்கு நூல் போடுகிற வசதி இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதையும் உலகம் தேடி தேடி எடுக்கிறது. எங்காவது மூலையிலே சுஜாதா இருந்த காலத்திலே அவனுடைய சலவை குறிப்பை கூட எழுதி பதிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு பாரதியை அங்கீகரித்து வைத்திருக்கிறது என்றால் அது காலத்தினுடைய அங்கீகரிப்பு. அந்த கால அங்கீகாரம் ஒரு புலவனுக்கு கிடைப்பது என்பது மிக மிக அரிதான செயல். அதனுடைய பெருமை சொல்லுகிறேன். இன்னொரு ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு உள்ளே போகிறேன். காலத்தினுடைய அங்கீகரிப்பின் பெருமையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இந்த உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி. நான் அண்மை காலமாக பல இடங்களில் இந்த கேள்வியை கேட்டு வருகிறேன். கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாரும் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இல்லை சொல்லக்கூடாது. உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிமுக்கியமானவர் என்று நீங்கள் கருதுவது யாரை? இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் அதிமுக்கியமான, எனக்கு ரொம்ப முக்கியமானவர் அல்லது நான் நேசிக்கிறவர் என்று கருதுவது யாரை? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு 100 பதிலாவது வந்திருக்கும். எனக்கு என் தந்தையை நேசிக்கிறேன், தாயை நேசிக்கிறேன், இளைஞர்களானால் காதலியை நேசிக்கிறேன், நான் என் குருவை நேசிக்கிறேன், இப்படி பல பதில் சொல்லுவோம். அப்படி எல்லாருடைய மனதிலையும் ஒரு பதில் வந்திருக்கும். என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டால், நீங்கள் சொன்ன அத்தனை பதில்களும் பிழையான பதில்கள். நீங்கள் சொன்ன அத்தனை பதில்களும் பிழையான பதில்கள். எப்படி நீ அதை சொல்லலாம்? நான் என்னுடைய நேசிப்புக்குரியவனை நான் சொல்லுகிறேன். என் காதலியில் காதலி தான் எனக்கு முக்கியம். நான் சொல்வதை நீ எப்படி மறுக்கலாம் என்றால் மறுக்க முடியும் என்றபடியால் தான் மறுக்கிறேன். யாருக்கும் இன்னொருவர் முக்கியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போய். நாம் எல்லோரும் நம்மை நாம் தான் அதிகம் நேசிக்கிறோம். இந்த விஷயத்திலே மட்டும் பொய்யே கிடையாது. வார்த்தைகளாலே நான் அவளை நேசிக்கிறேன், இவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அது வெறும் வார்த்தைக்கு சொல்லப்படுபவை. உண்மையிலே நாம் யாரை நேசிக்கிறோம் என்றால் நம்மை நாம் நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்திலே வேறு யாரையும் நேசிப்பதில்லை. அது சர்வ நிச்சயமான விஷயம். நான் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தவன். சில காலங்களுக்கு முன்பு போர் நடக்கிற பொழுது அங்கே திடீரென்று விமானங்கள் வந்து குண்டுகள் போடும். விமானங்கள் வந்த உடனே அங்கே எல்லா வீட்டிலேயும் பங்கர் என்று சொல்லப்படுகிற குழி வெட்டி வைத்திருப்பார்கள். விமானம் வருகிறது என்ற உடனே அதுக்குள்ளே போய் எல்லாரும் இறங்கி விடுவார்கள். நானும் எத்தனையோ வீட்டிலே இருந்து பார்த்துட்டேன். இந்த அவனில் விருப்பம் இவனில் விருப்பம் என்றவன் எல்லாம் விமானம் வந்த உடனே தான் முன்னாலே போய் இறங்கிட்டு தான் மற்றவளை பாபாண்டு கூப்பிடுகிறான். அம்மாவோட விருப்பம் என்றவன் அம்மாவை இறக்கிட்டு தான் இறங்குறதா இல்லை, தான் இறங்கிட்டு அம்மா பாபான்றான். எங்கள் ஆசிரியர் சொல்வார், அது இன்னும் சுவையானது. எங்கள் வாத்தியார் ராதாகிருஷ்ணன் ஐயா, மாதவியினுடைய அப்பா சொல்லுவார், கல்யாண வீடுகளுக்கு போவோம். கல்யாண வீடுகளுக்கு போனால் எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாமளும் வந்திருக்கிறோமே, நம்மையும் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 50 பேரை ஒன்றாக மேடையில் நிறுத்தி வைத்து மாப்பிள்ளை பொம்பளையை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள். இது நடக்கும். நான் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு மாதம் கழித்து அந்த கல்யாண வீடு நடந்த வீட்டு பக்கம் நாங்கள் போக வேண்டி வந்துட்டது என்று வையுங்க. அங்கே போனால் அவர்கள் ஏதோ பலகாரம் கொடுத்து குடிப்பதற்கு காப்பி கொடுத்து இந்த ஆல்பம் வந்துட்டு பாருங்கன்னு தருவார்கள். நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், மனச்சாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், அந்த ஆல்பம் தந்த உடனே நீங்கள் எந்த படத்தை முதல் தேடி பார்ப்பீர்கள்? மணமகன் மணமகள் அதெல்லாம் அந்தந்த பக்கமாக உட்கார கடன்னு தட்டி நான் எடுத்த படம் வந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் அல்லவா. அதுதான் தன்னுணர்வு. இதை மறந்து போகாதீர்கள். அதில் அதை விட எங்கள் ஐயா சொல்லுவார், நல்லா இருக்கும். அந்த 50 பேர் ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோவில் 49 பேர் படமும் கிளியராக வந்து நான் மட்டும் கிளியராக இல்லைன்னு வைங்க, இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு படமே எடுக்க தெரியல என்றும். 49 பேரும் அழிஞ்சு நண்படம் அழகாக வந்திருக்குன்னு வைங்க, ரொம்ப நல்லா படம் எடுக்கிறானே என்னுவோம். இதுதான் மனித இயல்பு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த தன்னுணர்வு மிக்கவர்கள் நாங்கள் என்பதற்கு இவையெல்லாம் நிரூபணங்கள். இப்போ இனித்தான் விஷயத்துக்கு வரப்போகிறேன். கேள்வி என்னவென்று கேட்டால், ஒவ்வொருவரையும் கேட்குறேன், உங்கள் அப்பா பெயர் என்ன,
ரொம்ப எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்கள் அப்பா பேர் என்ன சொல்லிவிடுவோம். உன் அப்பாவின் அப்பா பேர் என்ன? அடுத்த கேள்வி சொல்லிடுவோம். அப்பாவின் அப்பாவின் அப்பா பேர் என்ன? பெரும்பாலும் சொல்லிவிடுவோம். அப்பாவின் 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 அப்பா பேர் என்ன? 4 தலைமுறை. கொஞ்சம் யோசிப்போம். அம்மாவை பார்த்து, அம்மா அந்த பாட்டாவுக்கு என்ன பேருன்னு கேட்போம். அம்மா கொஞ்சம் ஞாபகத்தை சொல்லிடுவா. அடுத்த கேள்வி, 5வது அப்பாவின் பெயர் என்ன? பெரும்பாலும் சொல்லுகிறேன் பாருங்கள், பாரம்பரியமான ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில குடும்பங்களை தவிர ஒரு 6வது தந்தை 7வது தந்தை பெயர் கேட்டு பாருங்கள், யாருக்கும் அந்த பெயர் தெரியாது. இப்போ திருப்பி நான் முன்ன சொன்ன இடத்துக்கு பாருங்க. உங்களுக்கு உங்கள் மேலே தானே அதிக அக்கறை. உங்கள் மேலே அதிக அக்கறை உள்ள உங்களுக்கு உங்களுடைய 6வது தந்தையின் பெயர் தெரியவில்லை. 6வது தந்தை என்றால் 6 தலைமுறை. நீங்கள் ஒரு 600 வருஷம் என்று ஒருத்தரும் கணக்கு போடாதீங்க. 6 தலைமுறை என்றால் 600 வருஷம் என்று சில பேர் தப்பாக கணக்கு போடுகிறார்கள். எங்க ஐயா தான் சொல்லுவார், ஒரு தலைமுறை காலம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண வயதை கூட்டி 2ஆல் பிரித்து சராசரி வருகிற வயது தான் ஒரு தலைமுறை வயது. ராமன் காலத்திலே அது 14 ஆண்டுகளாக இருந்தது. ஆணுக்கு 16 வயசு, பெண்ணுக்கு 12 வயசு, கூட்டினா 28, பிரிச்சா 14. அதனாலே தான் கைகேயி 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டாள். ஏன் தெரியுமா? ராமனை தெரிந்த தலைமுறை இருக்கிற பொழுது ராமன் திரும்பி வந்தால் புரட்சி வெடித்து பழையபடி அந்த நாடு அவனுக்காகி விடும் என்றபடியால் அவனுக்கு தெரிந்த தலைமுறை போன பிறகு அவன் வரட்டும் என்று கைகேயி நினைத்தாள். இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஒரு தலைமுறை காலம் என்பது திருமண வயதை எவ்வளவு தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டு விட்டோம். செயற்கைக்காக இயற்கையை நாசப்படுத்துவதென்று முடிவு பண்ணிவிட்டோம். பெரும்பாலும் ஆண் 30 வயதிலே கட்டுகிறான். நான் சொல்வது, கொஞ்சம் 30 வயசு மட்டும் பொறுத்துட்டிய, பல்ல கடிச்சு இன்னும் கொஞ்சம் பொறு, ஒரே தான் 60ஆம் கல்யாணம் பண்ணிடலாம். 30 வயசு 32 வயசு இதில் எல்லாம் ஒரு பெருமை வேறு. அது மாதிரி பெண்ணுக்கு சராசரியாக சொல்லுகிறேன் 20 வயதை தாண்டுகிறது. 50 வயது கடந்து விட்டால் ஒரு தலைமுறை காலம் இன்றைக்கு 25 ஆண்டுகள். 6 தலைமுறை காலம் என்பது 125 ஆண்டுகள் தான். 180 ஆண்டுகள் 6 தலைமுறை காலம் என்பது. 6வது தலைமுறை தந்தையை எனக்கு தெரியவில்லை. என்னில் அளவுக்கு அதிகமான அக்கறையுள்ள எனக்கு என்னுடைய 6வது தந்தையை தெரியவில்லை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய தந்தையை தெரியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கம்பனை தெரிந்திருக்கிறது. அதுதான் கம்பனுக்கு பெருமை. 125 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய தந்தையை என்மேல் அதிக அக்கறை கொண்டு வாழுகிற எனக்கு தெரியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கிற கம்பனை எவனும் பெயர் சொல்லுகிறான். தமிழனாக பிறந்த எவனிடமும் கேட்டாலும் கம்பனை தெரியுமா? ஓ தெரியுமே, என்ன பண்ணினான்? ராமாயணம் பாடினான். எவனும் சொல்லுகிறான். அவன் பெயர் தெரிகிறது, அவன் என்ன செய்தான் என்று தெரிகிறது, அவனுடைய காவியத்திலே நமக்கு பயிற்சி இருக்கிறது என்றால் அதுதான் காலத்தினுடைய அங்கீகரிப்பு. அந்த கால அங்கீகரிப்பு கிடைத்ததால் தான் கம்பன் நின்று பிடிக்கிறான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஐயா போன்ற பெரியவர்கள் விழா எடுக்கவில்லை, அவர்களை கொண்டு காலம் கம்பனுக்கு விழா எடுக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள்.